ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க. அதாவது ராஜா காலத்து கதை மாதிரி ஏதாவது இருந்தால் போடுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாள் கழித்து யோசித்து இன்னைக்கு தான் அந்த விஷயம் நடக்க போகுது. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் இருக்காரு, அதாவது வந்துட்டு ஒரு நாட்டு தளபதி. அவரோட ஒய்ஃப் இறந்து போறாங்களா. ஆனா அவங்களோட உடம்புக்குள்ள வந்துட்டு இப்போ 2025ல இருக்கிற நம்ம ஹீரோயினோட ஆத்மா போயிடுது. இதுல என்ன காமெடி அப்படின்னு பார்த்தா, அந்த தளபதி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராரு. நம்ம ஹீரோயின் 2025ல ஒரு பெரிய டிவோர்ஸ் லாயர். அப்பனா பாத்துக்கோங்க அவ எப்படி வச்சு செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை. ஸோ இதுதான் இன்னைக்கான டிராமாவோட ஒன்லைன். இதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஹைப் பட்டனையும் மறக்காதீங்க. ஹைப் பட்டனையும் ஒரு தட்டுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகாது. உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகுது. அவளோட பேர் மியா. நம்ம ஹீரோவோட பேர் ராய். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட பேர் கெல்லி. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஆனா இப்போ ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ராஜா கட்டாயப்படுத்தினாருன்ற ஒரே காரணத்துக்காகவும், நம்ம ஹீரோவோட உயிரை மியாவோட அப்பா காப்பாத்தினாருன்றதுக்காகவும் இப்ப புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிறுத்துறான். அதுதான் மியா. என்னை மன்னிச்சுடு, எனக்கு வேற வழியே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நான் மியாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. இனிமே இவளும் என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு மனசே ஒடிஞ்சு போயிடுது. ஆனா ஹீரோயினால அதை ஏத்துக்கவே முடியல. நான் ஒருத்தி தான் உன்னோட வாழ்நாள் பூராவும் பொண்டாட்டியா இருப்பேன்னு தானே சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு எப்படி உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மியா என்ன பண்றான்னா, ஹீரோவை பேசவே விட மாட்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க கெல்லி, எல்லாமே என்னோடது தான் தப்பு. அவரை எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காது, உங்களோட வாழ்க்கையே நான் கெடுத்துட்டேன்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. என்ன ஜஸ்ட் ஒரு வேலைக்காரி மாதிரியாவது இங்க விட்டுருங்க, நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சுறா. இதுல உச்சகட்டமான காமெடி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த 2 பசங்களுமே நம்ம ஹீரோயினோட மூஞ்சில ஒரு தழும்பு இருக்குன்றதுனால, அம்மா நீ ரொம்ப அசிங்கமா இருக்க, பட் ஆனா இந்த ஆன்டி ரொம்பவே அழகா இருக்காங்க, இவங்களை தான் நாங்க இனிமே அம்மானே கூப்பிட போறோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 2 பசங்களும் சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலேயும் ஒரு பொண்ணா வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறா ஹீரோயின். ஜஸ்ட் ஹீரோயினோட முகத்துல ஒரே ஒரு தழும்பு இருக்குன்ற காரணத்துக்காகவே இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை ஒதுக்கி வைக்கிறாங்க. அவ ரொம்ப அசிங்கமானவன்னு சொல்றாங்க. அதை இவ்வளவு நாள் ஹீரோக்காக தாங்கிக்கிட்டா. இப்ப ஹீரோவே நமக்கு இல்லை அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயினால அதை தாங்கிக்கவே முடியல. கூடவே இந்த பசங்க வேற சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசிட்டாங்களா, அவ ரொம்ப வருத்தப்படுறா. ஆனா ஹீரோக்கு என்ன சொல்றது, எப்படி இவளை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ராஜா கட்டாயப்படுத்தினதுனால மியாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். இந்த பொம்பளை இருக்கா இல்லையா, இவ தான் ஹீரோவோட அம்மா. இவ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டே பண்றதில்ல. உனக்கு வயசும் ஆயிடுச்சு, 2 புள்ள பெத்துட்ட, இதுக்கப்புறம் என் புள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னா அதுக்கு விட மாட்டியா நீ? இப்பதான் அவன் சின்ன பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். உன்ன மாதிரி அசிங்கமான ஒரு பொம்பளை கூட இவ்வளோ நாளும் அவன் குடும்பம் நடத்தினதே பெரிய விஷயம். அதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். என் புள்ள காலடியிலேயே சாவர வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு கடத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க சாங்கியம் சம்பிரதாயம் வரவேற்பெல்லாம் பலமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினால ஹீரோவை இன்னொருத்தி கூட பங்கு போடவே முடியல. அதனால ஹீரோயின் என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க ஏரியில குதிச்சு சாகறதுக்கு ட்ரை பண்றா. இப்பதான் நம்ம ஹீரோயின், அதாவது ஒரிஜினல் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ தான் இப்ப 2025ல பெரிய ஒரு லாயரா இருக்கவ. அதுவும் சான்ஸே இல்லைங்க. இருக்கிற முக்கியமான விஐபிஸோட டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் இவ தான் எடுத்து நடத்துவா. எதுலயும் இது வரைக்கும் இவ தோத்ததும் கிடையாது. இவ மேல தொழில் பொறாமையில இருக்கிற ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவ ஆபீஸ்ல இருந்து கிளம்புற நேரத்துக்கு ஒரு காரை விட்டு அடிச்சு தூக்கி ஹீரோயினை இங்க போட்டு தள்ளிடுறாங்க. சோ 2 பேரும் ஒரே நேரத்துக்கு சாகுறாங்க. மறுபடியும் 200 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இப்பதான் வேக வேகமா
ஹீரோயின் ஏரியில விழுந்து செத்துட்டா அப்படின்னு சொல்லி அவளோட டெட் பாடியை தான் வந்து அரண்மனைக்கு தூக்கிட்டு வராங்க. இந்த நேரத்துக்கு தான் சடனா ஹீரோயின் வந்து அசைறா. என்னடா அது, இவ்வளவு நேரம் போனமா தானே இருந்தா இப்ப எப்படி அசைறா அப்படின்னு எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா இப்போ இங்க எழுந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம லாயர். அதனால அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா எல்லா இடமும் இருட்டா இருக்கு, நம்ம ஏன் வித்தியாசமா இருக்கும், நம்ம மைண்டுக்குள்ள ஏன் வேற ஒருத்தவங்களோட நினைவுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுந்து உட்கார்றா. இப்பதான் அவளுக்கு புரியுது, ஐயோ நம்மளோட ஆத்மா வந்துட்டு டைம் டிராவல் பண்ணிடுச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோயின் கூட ஒரு பணிப்பெண் இருப்பா. அவ ஓடி வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றா. இப்ப ஹீரோயினுக்கு எல்லாமே, அதாவது இந்த கெல்லியை பார்த்தினா எல்லா விஷயமும் மைண்ட்குள்ளே வந்ததுனால இங்கே இருக்க எல்லாரும் செத்திங்க, நான் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால இந்த பாவப்பட்ட பொண்ணை இவ்வளோ அளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க, ஆனா இதுக்கப்புறம் அது ஒரு நாளும் நடக்காதுடா அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரா. இங்க வரவேற்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அங்க வந்து எல்லாரும் வந்து ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து புருஷனுக்கு 2வது கல்யாணம் ஆனாலும் பொண்டாட்டி இங்க நிக்கணும் இல்லையா, ராஜா சொன்னதுனால தானே கல்யாணம் நடக்குது, என்னதான் இருந்தாலும் ஆம்பளைங்க அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா, இங்க 4 பேர் இல்ல அதோட அதிகமாவே இருக்காங்க, அப்ப எவ்வளவு பேசுவாங்க. கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுமே உள்ள வரா. வந்த உடனே போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றா. அவளுக்கு தான் செம கான்ல இருக்கா இல்லையா. இப்போ மாமியார் கேள்வி கத்த ஆரம்பிச்சிடறா. நல்ல நேரம் அதுமா என்னடி இப்படி பண்றேன்னு. அப்ப ஹீரோ நோட் பண்றா, ஹீரோயினோட கண் எல்லாமே வித்தியாசமா இருக்கு, இவளோட பார்வை இதுக்கு முன்னாடி இப்படி இருக்காது அப்படின்னு யோசிக்கிறான். ஐயோ அக்கா, நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் அப்பயே கொடுத்துருந்துருக்கணும், இதாங்க இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்துட்டு போய் கொடுக்குறாளா. என்ன அழகுல கொடுப்பா அப்படின்றதுதான் நமக்கு தெரியுமே. ஹீரோயின் ஆல்ரெடி அதை கெஸ் பண்ணிட்டா. ஹீரோயின் கரெக்டா வாங்க போகிற நேரத்துக்கு வேணும்னே கையில ஊத்திட்டு, ஐயோ என் கை சுட்டு, ஐயோ அக்கா எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தான் கொடுத்தேன், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அதானே சொல்ல போற அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கூடியே சேர்ந்து கோரஸ் பாடுறாளா. இவளுக்கு ஐயோ என்னடா இந்த பொம்பளைன்ற மாதிரி ஆயிடுது. உன்ன மாதிரி பல கேஸை பார்த்துட்டு தான் வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவளுக்குள்ளேயே பேசிக்கிறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல மியாக்கு, இவ என்ன இப்படியெல்லாம் பேசுறா, இதுக்கு முன்னாடி இவ இப்படியெல்லாம் பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எதுக்காக அம்மா கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க, அதுவும் எல்லாரும் எதிர்க்கையும் அம்மாவை புள்ளி பண்றீங்க அப்படின்னு 2 குழந்தைங்களும் ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிக்குதுங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கு செம்ம காமெடியா தான் இருக்கு. ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவளோட உண்மையான குழந்தைங்க இல்ல, என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா மேலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. எது என்னவா இருந்தாலும் சரி, நீ நடந்துகிட்ட விதம் தப்பு, அதனால நீயே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றானா. அப்படி அவளும் ஒரு திருட்டுத்தனமான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் டி, நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ நினைக்கிறது மட்டும் ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. மன்னிப்பு தானே கேட்கணும், கண்டிப்பா மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா நான் செய்யாததுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னு டீயை எடுத்து அவன் மூஞ்சிலே ஊத்திட்டு இப்ப மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றா. ஐயோ என்னங்க என்னால முடியல, எனக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் அப்படியே எரியுது அரிக்குது அப்படி இப்படின்னு சீனெல்லாம் போட்டு ஹீரோவை இந்த சாக்குல கட்டி பிடிச்சிக்கிறா. இங்க இருக்க நீங்க எல்லாருமே நினைக்கலாம், இவ என்ன இப்படி மாறிட்டா, இந்த மாதிரி நடந்துக்கிறாளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னா எனக்கு கோபமே வரக்கூடாதா, எனக்கு வந்து நீங்க பண்ற தப்பு கண்ணுக்கே தெரியக்கூடாதா, எனக்கே நீங்க எல்லாரும் பண்ற துரோகம் வந்து நான் உணரவே கூடாதா என்ன, இனிமே நான் இப்படிதான், என்கிட்ட யாரு பிரச்சனை கொடுத்தாலும் அவங்களுக்கு 10 மடங்கா நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, என்னைக்குமே வந்து நான் மட்டும்தான் அவனோட பொண்டாட்டி, எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு, உன்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நீ சைட் கிக் மட்டும்தான், அதாவது செட்டப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டுறா. சோ நான் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தனியா தங்கிக்கிறேன், நீங்க இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் புருஷனையும் இங்கேயே விட்டுட்டு என் பிள்ளைங்களையும் சேர்த்து பார்த்துக்கோ, அவங்களுக்கு நீ தான் வேணுமா அப்படின்னு கிளம்பி போயிடுறா. ஒருவேளை இவளுக்கு பேகி பிடிச்சிருக்குமா, இவ வேற குளத்துல விழுந்தாலாம், அதுக்கப்புறமா செத்து போனாலும், அதுக்கப்புறம் உயிர் வேற வந்துச்சுன்றாங்க, என்னன்னு புரியல, வித்தியாசமா நடந்துக்கிறா, இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையா அப்படி இப்படின்றத ஹீரோ கேட்டுறான். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கத ஹீரோயின் குளத்துல விழுந்தா அப்படின்றது ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது.
மியா உடனே என்னங்க இன்னைக்கு நைட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நம்ம ரூமுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு இப்போதான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையை ஞாபகம் வந்தது, நான் அந்த வேலையை பார்த்தே ஆகணும், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவ செம்ம கடி ஆயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவளோட பணிப்பெண் இருக்கா இல்லையா, அவளை கூட்டிக்கிட்டு தனியாக வந்துடுறா. நான் எவ்வளோ பெரிய லாயரு, இங்கே வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, இதுலலாம் இருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகணும். இப்போதைக்கு என்னால் வந்துட்டு அந்த உடம்புக்கு திரும்பவும் போக முடியுமான்னு தெரியாது, ஆனா இங்க இருக்க வாழ்க்கையாவது கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் வந்து அந்த கண்ணத்துல இருக்கிற தழும்ப பாக்குறா. இதனாலதான் இந்த பொண்ணு எல்லாரும் இப்படி வெறுத்து ஒதுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பதான் ரொம்ப மாசமா வந்துட்டு ஹீரோயின் ஒரு கிரீமை யூஸ் பண்ணிட்டு இருக்கா போல, அந்த தழும்பு போகணும்னு சொல்லி அதை இவ எடுத்து பாக்குறா. எடுத்து பார்த்தா அந்த கிரீமுக்கு அடியில வந்துட்டு இந்த மெர்க்குரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டிருக்கு. இப்பதான் இவ நோட் பண்றா, இதுக்கு முன்னே இருந்த ஹீரோயினுக்கு அது கூட தெரியல. இப்பதான் பனிப்பெண்ணும் பார்த்துட்டா, ஐயோ அம்மா இதுல மெர்க்குரி இருக்கு, உங்களோட ஃபேஸே என்ன ஆகும், ஒருவேளை அதனாலதான் இந்த தழும்பு உங்களை விட்டு போகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்பதான் தெரிய வருது, இந்த மியா இருக்கா இல்லையா, அவ தான் இந்த கிரீமை ரெடி பண்ணியே ஹீரோயினுக்கு ஒரு காலத்துல கொடுத்துருக்கா. அதை கண்டினியூவா ஹீரோயின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அதனால அந்த தழும்பு போகாம அந்த தழும்போட இடத்துல இன்னமும் வந்துட்டு புண்ணாக தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் என்ன பண்றான்னா இப்போதைக்கு அந்த விஷயத்த, அந்த கிரீம் விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிடறா. இவன் எதற்காக வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இவனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். தயவு செஞ்ச மேல கோவப்படாத, இதுல என் தப்பு எதுவுமே இல்லை, அவங்க அப்பா என் உயிரையே காப்பாத்தினாரு, அதே நேரத்துக்கு ராஜா வந்துட்டு அவருக்கு கடமைப்பட்டிருக்கதாவும் அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு என்னை கட்டாயப்படுத்தினாரு, அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னும் போது சரி பண்ணிட்டல, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே, கிளம்பிங்க இருந்து அப்படின்னு சொல்றா. உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா, நீ ஏன் ரொம்ப வித்தியாசமா பேசுற, இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் என்கிட்ட நீ பேச மாட்ட அப்படின்னு சொல்லும் போது ஆமா இதுக்கு முன்னாடி நீ கூட தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணல, ஆனா இப்ப கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டல, அதனால எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும், மரியாதையா கிளம்பிங்க இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ கோவமா கிளம்புறா. சார் ஃபர்ஸ்ட் நைட் சார் இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னும் போது என்னால எங்கேயும் போக முடியாது, நான் கொஞ்ச நேரம் வந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டடி ரூமுக்கு போயிடுறான். என்னதான் இருந்தாலும் ஜெனரலை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து ரொம்பவே நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு பனிப்பெண் சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, அப்ப எது எப்படி இருந்தாலும் சரி இப்ப அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான், சட்டப்படி பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்றது தப்பு, அது மட்டும் இல்லாம இவன் வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் கல்யாணம் பண்ணி, என்கிட்ட பெர்மிஷனை கேட்கல, அதனால நான் ஒத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் கிடக்குறான் டேஷ் பையன் அப்படின்னு திட்டி விட்டுறா. அதெல்லாம் விட நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற பொருள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வேணும், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே ஒரு க்ரீமை ரெடி பண்ணி அந்த க்ரீமை என்னோட ஃபேஸ்க்கு போட்டு இந்த தழும்பை மறைய வைக்க போகிறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, அவள் கொடுத்த க்ரீமை தான் இன்னமும் நான் யூஸ் பண்ணுறேன்றது தான் அவள் நினச்சிட்டு இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் எழுதி கொடுக்குறா, அவளும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடுறா. இங்கே இருக்க ஹீரோயின் சும்மாலாம் இருக்கிறது இல்லைங்க, மொத்தமாக வந்துட்டு இவங்களோட அரசாங்க சட்டம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே படிச்சு தெரிஞ்சுக்கிறா. அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது. போக போக பார்த்தா நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண ரெமெடினால அவளோட ஃபேஸே வந்துட்டு பயங்கரமா சேஞ்சஸ் ஆகுது. அந்த அடையாளம் தழும்பு வந்துட்டு நல்லாவே போயிடுச்சு. இந்த நேரம்னு பார்த்து 2-3 வாரம் ஆயிடுச்சு. அவளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி மியாவும் பசங்களை கூட்டிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா பசங்க கிட்ட ஒரே தொல்லையா இருக்கு, எப்படியாவது ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறா. பார் அவளை என்னால பார்க்கலாம் முடியாது, நான் தூங்குறேன்னு போய் சொல்லப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா ஹீரோயின். இவ்வளவு நேரம் போயிட்டு நைட் எல்லாம் மேடம் தூங்கல, இப்பதான் தூங்குறாங்க, அதனால உங்களை அப்புறமா மீட் பண்றாங்களாம் அப்படின்னு சொல்றா. உடனே குழந்தைங்களும் கடுப்பாகுது, மியாவும் கடுப்பாகுறா. அவ்வளவு பெரிய ஆளா என்ன, நைட்டு பூரா தூங்காம இப்ப தூங்குற அளவுக்கு என்ன வேலை செஞ்சாங்க நைட்டு பூரா, நான் இப்ப பார்த்தே ஆகணும் அப்படின்னு மியா சொல்றா. இல்லைங்க மன்னிச்சிடுங்க, அவங்க வந்து நோ சொன்னா நோ தான், நான் உங்களை உள்ள விட்டேன் அப்படின்னா அவங்க என் மேலதான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லும் போது இந்த பையன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணை வயசுலயே குத்தி ஒரு புடிச்சு தள்ளி விட்டுறான். அவ கீழேயே விழுந்துடுறா. இவ்வளோண்டு சின்ன வயசுல எவ்வளவு வாய் பாத்தீங்களா, நீ என்ன வேலைக்காரி தானே, எங்க அம்மா கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்துச்சு, அந்த பொம்பளை உள்ள சும்மா தானே இருக்கு, அந்த பொம்பளையை எழுப்பி கூட்டிட்டு வா, என்னத்துக்கு இந்த நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்னு பேசுறான். நானா அந்த இழுத்து வச்சு பல்லான்னு கண்ணத்திலேயே ஒண்ணு விட்டுருப்பேன் இந்த நேரத்துக்கு. கரெக்டா அந்த நேரத்துக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ஐயோ என்னங்க ஒன்றும் இல்லை, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹீரோயினை பார்க்கலான்னு வந்தோம், இந்த பொண்ணு உள்ளே விடாம எங்களை ரொம்ப தரக்குறைவா பேசினா,
அதனாலதான் வந்து தம்பி கோவப்பட்டுட்டான், அவளாதான் கீழே விழுந்தா, நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு போய் சொல்றா. நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு குட்டி பையன் போறானா, கரெக்டா ஹீரோயினை கதவை திறந்துகிட்டு வந்துடுறா. ஆனா எந்த பண்றா அப்படின்னு பார்த்தா மூஞ்ச காட்டாத மாதிரி மூஞ்சு பூராவும் ஏதோ ஒரு கிரீமை போட்டுக்கிட்டு வரா. அதை பார்த்த உடனே குழந்தைங்க அலறவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப என்னதான் வேணும் உங்க எல்லாருக்கும், எதுக்காக இப்படி என்ன தூங்க விடாம டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வெளியில வரா. அக்கா உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என் மேல காட்டுங்க, எதுக்கு குழந்தைங்க கிட்ட எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி மீயா பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னை யார் என்ன பண்ணான்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, அந்த சீமை சிரிக்கி மட்டும் எதனா பண்ணிருந்தா அவளை பிடிச்ச ஆஞ்சு போடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. இப்பதான் ஹீரோ கேக்குறான், என்ன இது உன் மூஞ்செல்லாம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி இல்லையே நீ அப்படின்னும் போது, இப்ப என்ன, ஆமா நான் மூஞ்சில கிரீம் போட்டிருக்கேன், என்ன பண்றது, உன்னோட சின்ன பொண்டாட்டி மாதிரி நானும் அழகா இருக்கணும், அசிங்கமா இருக்க கூடாது, அப்படியே சும்மா சிக்கன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் அவ கொடுத்த கிரீமை மூஞ்சி பூராவும் போட்டிருக்கேன், ஏன்னா அவ அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாச்சும் அழகாகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பாருங்க, முதல்லயே நீங்கெல்லாம் நான் வேணான்னு முடிவு எடுத்துட்டீங்க, என் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நான் பெற்ற 2 பிள்ளைங்களும் அவளை அம்மானு கூப்பிடுதுங்க, அதுக்கப்புறம் நான் எதுக்காக உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும், நீங்க எதுக்காக என்ன பாக்குறதுக்கு வரீங்க, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதுங்களெல்லாம் நான் பேக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க, 2 பிஞ்சு குழந்தைங்களை இப்படியா பேசுவீங்க அப்படின்னு நீயா சொல்றா. அதுக்குதான் ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க 2 பேருமே ஒத்துமையா வாழ்ந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் சேர்ந்து வாழும் இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேக்குறான். என்னது, என் சக்காலத்தி கூட நான் ஒத்துமையா வாழணுமா, எனக்கு என்ன அவசியம் இருக்கு, எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றா. ஐயோ அக்கா, உங்க குழந்தைங்களெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்கிறதுக்கு கொஞ்சமும் நினைக்கவே இல்லை, அதனால உங்க குழந்தைங்களை இங்க வச்சு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது, போற போக்குல எங்கன்னா உப்பு மூட்டைக்கு இதுங்க 2த்தையும் கொடுத்துட்டு கூட உப்பு மூட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றா. அடியே என்னடி நீ கொஞ்சம் கூட எந்த ஒரு அக்கறையும் இல்லாத மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கானா. ஆமா எனக்கு அக்கறையே இல்லை, அதுதான் சொல்லிட்டேனே எனக்கு அந்த பிள்ளைங்க பிறக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அரசர் வந்து நம்மளை குடும்பத்தோட கூப்பிட்டுருக்காரு, அதனால கண்டிப்பா வந்துட்டு நானும் போனோம், கெல்லியும் வரணும், இதை கெல்லி கிட்ட கொடுத்து அவளோட மூஞ்ச மூடிக்கிட்டு வர சொல்லு, ஏன்னா அவளோட முகத்தை பார்த்து எல்லாரும் பயந்துருவாங்க இல்லையா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்ல போடுறதுக்கு ஒரு மாஸ்கை கொடுக்குறா. ரொம்ப திமிர் பிடிச்சவ அந்த பனிப்பெண்ணுக்கு இது சொன்ன உடனே செம ஆத்திரம் வருது. வேலைக்கார பொண்ணு உள்ள போறாளா, அந்த இடத்துல ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் பேசாம இவனை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். என்னது டிவோர்ஸா மேடம், நீங்க என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கத்துல எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம், அது ரொம்ப மோசமான விஷயம், அதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க அப்படின்னும் போது, அட பாவீங்களா, இந்த ஆம்பளைங்க எவ்வளவு வேணா நிம்மதியா வாழ்ந்துப்பானுங்க, சந்தோஷமா இருந்துப்பானுங்க, ஆனா பொண்ணுங்களை ஒரு நாளும் நிம்மதியா வாழ விட மாட்டானுங்களா அப்படின்னு கேட்கும் போது, என்னம்மா நீங்க இதெல்லாம் புதுசா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்றா. இங்க பார்த்தா எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஹீரோயினுக்காக வெயிட் பண்றாங்க, ஆனா ஹீரோயின் வரவே இல்லை. உடனே அத்தை நீங்க சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு மியா பயங்கரமா மாமியார கவனிச்சிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயின் வர, வந்த உடனே ஏண்டி இப்பதான் ஆடி அசைஞ்சு வர, முதல்லயே வந்து மாமியாருக்கு எல்லாம் சர்வ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னும் போது, அதுதான் உனக்கு இப்ப மருமக இருக்கா இல்லையா, நான் எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவ பண்ணவா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறா. எல்லாருக்கும் செம கடுப்பாயிடுது. ஏன்னா என்னது இது, கொஞ்சம் கூட வந்துட்டு நாகரிகமே இல்லாத மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு மாமியாரே, அந்த லிமிட்டை நீங்க ரொம்ப கிராஸ் பண்ண வைக்கிறீங்க, அதனாலதான் நான் இந்த அளவுக்கு ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. ஐயோ இது எவ்வளவு மதிப்பான பொருள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, ஆனா இந்த குடும்பத்துல இதுக்கு மேல என்னால வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றா. நீ என்ன பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா, அது எப்படி டிவோர்ஸ்ல நம்ம ஊர்ல சாத்தியம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அதை மறந்துட்டு பேசாத அப்படின்னும் போது, அதான் 2 பிள்ளைங்களுக்கும் புதுசா ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டல, அவ இனிமே பிள்ளைங்களை பார்த்துப்பா, ஏன்னா அவங்களும் அவளைதான் அம்மாவா நினைக்கிறாங்க, நீயும் வந்து அவளைதான் ஒரு சின்ன வயசு பொண்டாட்டியா நினைக்கிற, அதனால என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. அந்த நேரம்னு பார்த்து ராஜாவோட இடத்துல இருந்து ஆளுங்க வந்துடுறாங்க இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு. இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க, நம்ம எதா இருந்தாலும் ராஜாவை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சைலண்ட் ஆக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் 2 பசங்க மொத்தமா குடும்பமா போய் ராஜா கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவர் தான் 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு கம்பல் பண்ணி. என்னம்மா புது பொண்ணு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ நான் நல்லா இருக்கேன் ராஜா, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, என்ன எல்லாரும் சந்தோஷமா பாத்துக்கிறாங்க, நானும்
நானுமே வந்து இதை என் குடும்பமா இதுக்கப்புறம் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னும் போது, சரிம்மா நீ சொல்லுமா பழைய பொண்டாட்டி, உனக்கு என்னம்மா, உனக்கு எதனா பிரச்சனை இருக்கா, கல்யாணம் அன்னைக்கு கூட ஏதோ பிரச்சனை பண்ணியாமே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அரசே, நீங்க பண்ண கல்யாணத்துல எனக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்ல, என் புருஷன் என் கூட மட்டும்தான் கடைசி வரைக்கும் வாழ்வேன்னு சொன்னா, ஆனா வந்துட்டு அந்த பண்ணாம இப்ப புதுசா ஒருத்திய பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னும் போது, இது பாருமா, வேற வழி இல்லாம தான் நான் இந்த விஷயத்த பண்ண சொன்னேன், என்னாலதான் அவன் பண்ணான், அதனால அவன் மேல நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலுமே வந்து நீங்களே சொல்லியிருந்தாலும் என் புருஷன் அதை ஏத்துந்திருக்க கூடாது அப்படின்னும் போது, ஏத்துலன்னா அவனோட தலையை நேரம் இருந்திருக்காது இல்லையாமா, அரசரோட பேச்சை யாரு மீறுவா அப்படின்னு சொல்லி அரசர் கேக்குறாரு. உடனே ஹீரோக்கு பயம் வந்தது. ஐயோ எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க, முட்டாள்தனமா பேசிட்டா அவ அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறான். அப்ப அரசர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தாமையா, என்னவா இருந்தாலும் நீ வந்து செகண்ட் ஒய்ஃப் தான், உனக்கு முதல் ஒய்ஃப் ஞானம் என்னைக்கும் கிடைக்காது, அதை புரிஞ்சு நடந்துக்கோ, குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துக்கோ, குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடு, உன் கூட இருக்கிறதுனால குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க, ரொம்ப திமிரா பேசுறாங்கன்றதெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரா. ஹீரோவோட முகமே மாறி போகுது. அந்த நேரம்னு பார்த்து வேலைக்காரர் ஒருத்தர் வந்து வேக வேகமா ராஜா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இளவரசருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே ஓடி போய் பாக்குறாங்க, அவங்களுக்கு யாருக்குமே என்ன பண்றதுன்னே புரியல, அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு இளவரசர். ஐயோ என் பிள்ளைக்கு ரொம்ப சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு நிலைமையா, இது வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் கூட ஆகல, அவன் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறாரு. அப்பதான் ஹீரோயின் என்ன பண்றான்னா, நான் வந்து முயற்சி பண்ணட்டுமா காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்றான். ஐயோ நீ பிரச்சனை மேல பிரச்சனை கொடுக்காது, தயவு செஞ்சு கம்முனேரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல இந்த ஒரே ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் ட்ரை பண்றேன், அதுக்கப்புறமே என்னால முடியல அப்படின்னா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னும் போது, இவருக்கு ராஜாக்கோ வேற வழியே இல்லை, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. டக்குனு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, வேக வேகமா போயிட்டு அவன் மேல ஏறி உட்காந்துக்கிறான். அதை பார்த்து இருக்கிற எல்லாருமே அலற ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜா கூட ஐயோ இந்த பொண்ணு என்ன இப்படி கேவலமா நடந்துக்கிறா, மரியாதையா அவளை இங்க இருந்து போக சொல்லு, என் பிள்ளைய அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் சிபிஆர் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா அவனுக்கு இன்னும் பேச்சு மூச்சு வந்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எங்க காப்பாத்துவாங்கன்ற மாதிரி அங்க இருக்க மருத்துவரை பேசிட்டு இருக்காரு. ராஜா கத்திக்கிட்டு இருக்காரு, இறங்குடி இறங்குடின்னு. ஆனா இப்போதைக்கு வேற ஆப்ஷனே இல்ல, நம்ம மூச்சு காத்த கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற அவளோட மூச்சு காத்த கொடுக்கறாளா. அதை பார்த்து ராஜா அலண்டு போயிடுறாரு. ஐயோ போச்சு போச்சு, என் பிள்ளையோட கற்பே போச்சு, கடைசி நேரத்துல கூட என் பிள்ளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லி அவரு ராஜா கதறிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், அவளை புடிங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல காதல் இருந்துட்டு தானே இருக்கு, அதனால கொல்ல விடாம எல்லாரையும் அடிச்சு தடுக்கிறான். என்னோட கட்டளையே நீ மீறிட்ட இல்லையா, இதுக்கப்புறம் உனக்கு வேற வழி இல்ல, குடும்பத்தோட வந்து இவனை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் விடாம வந்து காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோயினை கொல்றதுக்கு வராங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்து இளவரசர் எழுந்துடுறாரு. எழுந்த உடனே ஹீரோயினை காப்பாத்திடுறான். இவ்வளவு நேரமும் சும்மா இருந்த புருஷன்காரன் செம காண்டாயிட்டு, போதும் இதுக்கு மேலேயும் வந்துட்டு என் மானத்தை வாங்காத, எனக்கு மானமே போதும், எழுந்து வா இங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இழுக்கிறா இப்பதான். ஆனா இளவரசருக்கு என்னது உன் பொண்டாட்டியா இவ அப்படின்ற மாதிரி செம ஷாக்கு. இவன் ஹீரோயினோட முகத்தை வேற பார்த்துட்டு இருப்பான். நல்லா செம்ம அழகா இருக்காளு, இவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆல்ரெடி, நான் கூட இவளை கொஞ்ச நேரத்துல லவ் பண்ணிட்டேனே அப்படின்னு இளவரசர் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இளவரசர் வந்துட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு, இதெல்லாம் வந்துட்டு மேற்கு கலாச்சாரப்படி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குற முறை தான், அவங்க தான் என் உயிரைய காப்பாத்திருக்காங்க அப்படின்னும் போதுதான் எல்லாருக்குமே புரிய வருது. உடனே அரசர், அம்மா நீ என் புள்ள உயிரைய காப்பாத்திட்ட, இந்த ராஜாங்கத்தையும் நீ காப்பாத்திட்ட, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கண்டிப்பா தரேன் அப்படின்னு உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல, எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கு இவனை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிடுறா. நல்லா நீ யோசிச்சுதான் இந்த விஷயத்த கேட்குறியாம்மா, நீ எந்த குழப்பமும் இல்லாம நீ நிதானத்தோட வா என்கிட்ட, இன்னொரு நாள் இதையே சொல்லு, அப்ப நான் முடிவெடுக்கிறேன், ஆனா இப்ப என்னால இதுக்கு முடிவெடுக்க முடியாது அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம இளவரசர் இருக்காரு இல்லையா, அவர் கீழே ஒரு சுருக்கு பைய பாக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். உடனே இதை ஒரு சாக்கா வச்சு அவளை பார்த்துடலான்னு வேக வேகமா அதை கொண்டுட்டு ஓடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினி குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, அவளை என்ன பண்றப்ப, டிவோர்ஸ் வேணுமாமே, டிவோர்ஸ், அது ராஜா கிட்டே போய் கேக்குறான் அப்படின்னு சொல்லி கோவமா போறான். அடே நமக்கு கல்யாணம் ஆகி 3 வாரம் ஆச்சுடா, இது வரைக்கும் நீ என்ன தொடவே இல்லை அப்படின்னு இவ வேற ஆயா வேலை பார்க்க விட்டுட்டேன்னு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ வேகமா போய் அடியே என்னடி பண்ற அப்படின்னு கேட்கலான்னு போறானா, அந்த டைமுக்கு இளவரசர் அங்க வந்துட்டு, உன்னாலதான் வந்துட்டு நான் உயிரோடையே இருக்கேன்,
என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு தெரியல, ஆனால் என்னோட ஹார்ட் பீட் நல்லபடியாக துடிக்குதுன்னா அது உங்களால் தான் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு அப்படியே வயிறு எரியுது. அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது உங்களோட பவுச்சு கீழே விழுந்துடுச்சு, அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இப்போ சடனாக எனக்கு என்ன தோணுதுன்னா உங்கள் ஞாபகமாக இதை நானே வச்சுக்கவா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ கடுப்பாயிடுறான். ஐயோ இளவரசி, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணுங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் யாரும் ஞாபகார்த்தமெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து கல்யாணம் ஆன பொண்ணு, என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டியோட திங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்க கூடாது அப்படின்னு கோவப்படுறான். ஐயோ தளபதி, என்ன நீங்கள் இப்படி பேசிட்டீங்க? அவங்க தான் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன் டிவோர்ஸ் கேட்டிருக்காங்களே, அந்த நம்பி தான் நானும் வந்து இந்த வார்த்தையை சொன்னேன், இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அப்படியே ஷாக்காக பார்க்குறேன். இவன் என்னடா, இவன் வந்து போற போக்கே சரி இல்லையன்ற மாதிரி. கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க என் பொண்டாட்டிக்கு நான் டிவோர்ஸ் தருவேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹெல்த்தே சரியில்லை, உங்களுக்கு அவனா நெஞ்சு வலி வந்துடுது, மூச்சு விட முடியல, நீங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மொக்க பண்ணிடுறான். இளவரசர் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு கோவப்படுற நேரத்துக்கு அந்த இடத்துல ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சின்ன பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு போறான். போனவன் நேரா போய் அவனை 2 ஏத்து பிடிச்சி ஒரு தள்ளுறான். அப்புறம் பார்த்தா வந்துட்டு அங்கே வந்து உட்காந்து பிச்சை எடுக்கிற குழந்தை போல. அந்த குழந்தை அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஏதோ கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அவளோண்டு குழந்தைய போட்டு இந்த அடி அடிச்சுருந்துருக்கான். ஹீரோயின் உடனே பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த பையனுக்கு அவங்க அம்மா மாதிரி தெரியுறா ஹீரோயின். உனக்கு அறிவு இருக்கா? ஏதோ ஒரு பிச்சைக்கார குழந்தைக்காக என்னையே வந்து தள்ளி விட்டுட்டியா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஊர் தளபதியோட பொண்டாட்டி யாருன்னு தெரியுமா? அவ வேற யாரும் இல்லை, எனக்கு ஒன்று விட்ட ரொம்ப தூரத்து சொந்தமான தங்கச்சியோட பொண்ணு தான் அவளை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆனா நீ என்னன்னா இந்த குழந்தைக்காக என்னைய அடிச்சிட்ட. இது மட்டும் வந்துட்டு தளபதிக்கு தெரிஞ்சதுன்னா இங்க நடுவு ரோட்ல உன்னை தூக்கல ஏத்திடுவாரு பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோயினிய மிரட்டிக்கிட்டு இருக்கான். அடே சும்மாறா, நீ வேற எதுக்குடா என்ன கோத்து விட்டுட்டு போறேன்ற மாதிரி ஹீரோ அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் போய் அவன் மூஞ்சிலே 2 குத்து விட்டுடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இளவரசர் என்ன பண்றாருன்னா நீ தலையிடாத, அதை அவளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சட்டம்ன்றது வந்துட்டு தப்பு பண்ணவங்களை பனிஷ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, தப்பே பண்ணாதவங்களை காப்பாத்துறதுக்கும் தான். நீ பண்ண தப்பு, நடு ரோட்ல உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குழந்தைய போட்டு அடிச்சதுக்கான தண்டனை உனக்கு 40 சவுக்கடி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பொம்பளைங்களுக்குலாம் சட்டமே தெரியாது அப்படின்னு அவன் பாக்குறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி பாக்குறான். பிரச்சனை நடக்குது அப்படின்னு உடனே அங்க வந்து காவலாளிங்க எல்லாம் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது நான் வந்து தளபதியோட சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா இந்த குழந்தைய இவன் போட்டு அடிச்சிருக்கான், அதுக்கான தண்டனை இவன் யாரா இருந்தாலும் அதுக்கு கிடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல, என்னதான் இருந்தாலும் தளபதியோட சொந்தக்காரங்க, நீங்க இதை பேசியே தீர்த்துக்கோங்க அப்படின்னு காவலாளி சொல்லும் போது சரி ஓகே அப்பனா இந்த குழந்தைக்கு நீ காசு கொடுத்துரு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அவ்வளவுதானே, 2 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ இளவரசரும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஐயோ ஐயா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? இந்த பொம்பளை பாத்தீங்களா எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா தேவையில்லாம. நான் உங்களோட பொண்டாட்டிய பார்க்கலான்னு தான் வந்தேன், இவ தான் எங்களை விடாம இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னும் போது உனக்கான தண்டனையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதுதான் எங்களோட நாட்டு சட்டம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் என்ன பண்றேன்னா வேகமா அந்த குழந்தைய கைய காலெல்லாம் அப்படி இப்படி புடிச்சு பார்த்து கண்ணில் சைகை காட்டுறா. உடனே அந்த குழந்தை கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருது. பாத்தியா, நீ அடிச்ச அடியில இந்த குழந்தையோட எலும்பெல்லாம் வந்துட்டு பயங்கர டேமேஜ் ஆயிருக்கு. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே கிடையாது, அதனால நீ 20,000 கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னும் போது இது 20,000மா? இவனுக்கு நான் 20,000 கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். கொடுக்க முடியாதுன்னா இவனுக்கு இப்பவே 20 சவுக்கடி கொடுங்க அப்படின்னும் போது அவனும் பயந்துகிட்டு சரி சரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்குள்ள வந்துட்டு எங்க கிளம்புற? உன்னோட கேஸ் இன்னும் முடியவே இல்லை. இந்த நாட்டு சட்டப்படி நடு ரோட்ல யாருமே ப்ராஸ்டியூட்டை கூட்டிக்கிட்டு எங்கேயும் போக கூடாது. நீ கூட்டிட்டு வந்த இந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டியூட், நீ எப்படி இதை கூட்டிட்டு வருவ? அதனால உனக்கு கட்டாயம் ஜெயில் தண்டனை அப்படின்னும் போது என்னது ஜெயிலா? இப்பதான் 20,000 கேட்ட அதையும் கொடுத்துட்டேன், அப்பவும் என்ன ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட நியாய தர்மமே தெரியாதா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறான். இல்ல இல்ல, உண்மையாவே நம்ம நாட்டு சட்ட புத்தகத்துல அந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்து சொல்றாரு. ஐயோ அந்த புக்கை கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த
புக்கை கிழிச்சா இல்லையா, அதுக்காக இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா உனக்கு ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், அவனை அங்கிருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்களா. அந்த ஊர் மக்களும் ஹீரோவும் பிரின்ஸும் ஐயோ என்னடா இது, நம்ம ஹீரோயின் இப்படி மாறிட்டாலே, என்னவா இருக்கும், ஒருவேளை உண்மையாவே தண்ணியில விழுந்ததுல எதனா இவளுக்கு காத்து கருப்பு பிடிச்சிருக்குமான்னு ஹீரோக்கே கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் அந்த குழந்தை கிட்ட காசை கொடுக்குறா. ஆனா அந்த குழந்தை காசை வாங்காம அவளோட கையில அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவன் கேர்ஃபுல்லா பார்த்து அவளுக்கு தூசியெல்லாம் தட்டி விடுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப மனசே இறங்கி போயிடுது. ஏன்னா அவ பெத்த பிள்ளைங்கள அவளை பார்க்கல இல்லையா. இந்த குழந்தை என்னடா நம்ம மேல இவ்வளவு கேர் எடுத்துக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இனிமே நான் தான் உனக்கு அம்மா, நீ ஏன் கூட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை பயங்கர சந்தோஷமாயி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா ஹீரோக்கு செம டென்ஷனு. என்ன நீ பேசுற, நம்ம வீட்டுல ஆல்ரெடி நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, இந்த குழந்தைய எதுக்கு நீ கூட்டிட்டு வர அப்படின்னு கேக்குறான். அந்த 2 குழந்தைங்களும் உன் பொண்டாட்டி கூட இருக்காங்க, ஏன் கூட இல்ல, அதனால இந்த குழந்தைய நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இவனை நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல நம்ம நாட்டு சட்ட பிரகாரம் வந்துட்டு எந்த குழந்தையும் தத்தெடுக்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நான் ராஜா கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா பக்கத்துல இருந்த இளவரசர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு, அதை எதுக்காக தடுக்கிற, எங்க அப்பா என்ன சொன்னாலும் அதை நான் பாத்துக்கிறேன், இந்த குழந்தைய நீங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்றாரு. யோ நீ ராஜாவோட பையனாச்சே, நானும் பொறுமையா பாத்துக்க இருக்க, நீ என் குடும்ப விஷயத்துல ரொம்ப தலையிடுற பாத்துக்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்து ஹீரோயின் குழந்தைய கூட்டிட்டு கிளம்புறா. வாங்க வாங்க நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களை நானே டிராப் பண்றேன், என் வண்டியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி இளவரசரை கூட்டிட்டு போறாரு. இவன் கூட நடந்து போறதுக்கு அந்த வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் போறாளா. ஹீரோ விட்டுருவானே, என்ன அப்படியே அலேக்கா தூக்கிடுறான். இப்ப என்ன உனக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போனோம் அவ்வளவுதானே, வா வீட்டுக்கு நானே கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். நம்ம இளவரசருக்கு தான் கடுப்பாயிடுது. இப்பதான் வீட்டுக்கு அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு வராங்க. உடனே எல்லாரும் வந்துட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த குழந்தை வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தா இல்லையா, அவன் உள்ள வரும்போது பேட் ஸ்மெல் வருது, ஐயோ என்ன நாத்தம் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூக்க மூடிக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் தான் வந்துட்டு இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தேன், யாரும் வந்து அவளை தப்பா நினைக்காதீங்க, இந்த குழந்தை என் ஃப்ரெண்டோட குழந்தை, ஒரு போர் நடக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து உயிரை விட்டுட்டான், அதுக்கப்புறம் அவங்களோட மனைவியும் இறந்துட்டாங்க, அதனாலதான் அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் ராஜா கிட்ட சொல்லி அப்படின்னு கதை விடுறான். ஹீரோயினே ஷாக் ஆயிடுறா. ஓ அரசரே சொல்லிட்டாரா, அதுக்கப்புறம் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது, இந்த குழந்தைய நல்லபடியா தான் பாத்துக்கணும், நீ என்ன பண்றனா அந்த குழந்தையும் மியா கிட்ட கொடுத்துரு, மியா தான் வந்து ரொம்ப பொறுப்பானவ, ரொம்ப நல்லவ, அன்பானவ, பாசமானவ, பண்பானவ, அவ தான் நல்லபடியா ஒரு அம்மாவா இருக்க முடியும், உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க மாமியாரு. ஆனா அந்த பிள்ளை இவ பெத்ததுங்க மாதிரி கிடையாது, அம்மா நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்க தான் எனக்கு அம்மா அப்படின்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அழுது. இவன் ஏன் புள்ள, இவனை எந்த சீமை சிரிக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடே பாவி நாசமா போனவனே, இவளை அத்து விடுனா நீ அத்து விடவே மாட்டே, எல்லாரும் எதிர்க்க இவன் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு மாமியாரு காட்டு கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டான். எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னும் போது, இன்னைக்கு நான் நைட்டு உன் கூட தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றான். அடே குழந்தை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சுடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதை பொத்தி திட்டுறா. உனக்கு அறிவில்ல, மரியாதையே இங்க இருந்து கிளம்பு, உனக்கு தான் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அங்க போய் தூங்கு அப்படின்னு சொல்றா. குட்டி பையனை உடனே வந்து வேலைக்கார பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிடுறா. இதை பாரு, நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு, உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆல்ரெடி நமக்கு ஒரு 2 குழந்தைங்க இருந்து கூட நீ ஒரு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட, நீ சொன்ன அப்படின்னா இன்னும் எத்தனை வேணாலும் பெத்துக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறான். அடே அவ்வளவுதாண்டா உன்ன அப்படின்னும் போது கால் தடுக்கி விழுறா. இவனும் பிடிச்சிடுறான். கனவுல கூட நினைச்சு பார்த்துறாது என்ன தொடலான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எதனா நீ ட்ரை பண்ண, நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரையே கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருவேன் பாத்துக்கன்னும் போது, ஏய் நான் உன் புருஷன்டி, எதுக்காக இப்படி பண்ற, நமக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, இவ்வளவு நாள நம்ம நல்லபடியா குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காது, இங்க இருந்து போயிடு அப்படின்னு துரத்தி விட்டுறா. இங்க அதே நேரத்துக்கு மியாவை காட்டுறாங்க. அவ வந்துட்டு ஹீரோ பக்கத்துல கூட வரமாட்டான், கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு, என்ன ஆயா வேலை பார்க்க விட்டுட்டு இந்த 2 பிள்ளைங்களை பாத்துக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்கு அப்படின்னு பயங்கரமா புலம்பி தள்ளுறா. ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை வெறுக்கணும், அதுதான் இவளோட ஒரே பிளான். அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோ ஃப்ரெண்டோட குழந்தைன்னு சொல்லிட்டதுனால இந்த குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னா கண்டிப்பா ஹீரோ வந்து ஹீரோயினை வெறுத்துருவா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறா. பாறை மேல இருந்து யாரோ வந்துட்டு இவனை கீழே தள்ளிடுறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட பையன் இருக்கான் இல்லையா,
அவன் தான் இவன் கிட்ட உசுப்பேத்தி தான் இவனை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண வச்சுட்டா. பாத்தியா உங்க அம்மா வந்துட்டு அவன் மேலதான் அவ்வளோ அக்கறை காட்டுறா, இனிமே உங்க அப்பாவும் அப்படி திரும்பிடுவாருன்ன உடனே இவனுக்கு ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. அதனால இது பார், இனிமே எங்க அம்மா கூட நீ இருக்கக்கூடாது, எங்க அப்பா கூட இருக்கக்கூடாது, இங்க இருந்து கிளம்பி போயிடணும், புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அப்ப சடனா எங்க இருந்தோ ஒரு கல்லு வந்து இவன் மண்டையில வேற அடிச்சிடுது. ஐயோ இதெல்லாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் அலறி அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறான். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா இந்த பையன் மயங்கிட்டான். அதுக்குள்ள வந்துட்டு நம்ம மியா இருக்கா இல்லையா, அவ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஹீரோயின் தான் வந்து அந்த குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டா, அதை வந்து என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு பாத்துட்டா அப்படின்னு ஒரு கதை கட்டி விட்டுட்டா. அந்த குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனா மயக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சின்ன பிஞ்சு குழந்தைக்கு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு நீ அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி எல்லாரும் திட்டுறாங்க. இதை நான் பண்ணல, நான் அந்த இடத்துக்கு போகும்போது அவன் மயக்கத்துல இருந்தான், ஆனா இதை யார் பண்ணான்றதை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம இதை ஹீரோயின் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறானா. அவ்வளவுதான் எல்லாம் காண்டாயிடுறாங்க. குட்டி பையன் போட்டு இந்த ஷூல வந்துட்டு ஏதோ ஒரு டஸ்ட் மாதிரி இருக்கு, அது வந்துட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் போல. அப்ப இந்த டஸ்ட் வேற யாரோட ஷூல இருக்குன்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அப்படின்றத ஹீரோயின் முடிவு பண்ணிடுறா. அங்க இருந்த எல்லாரையுமே நிக்க வச்சிடறாங்க. நிக்க வச்சா அந்த குட்டி பசங்களும் அங்கதான் இருக்காங்க. கடைசியா வந்து ஹீரோவோட பையன் தான் அதை பண்ணிருக்கான்றதும் தெரிஞ்சிடுது. ஹீரோ கடுப்பாயிடுறான். உனக்கு என்னடா குறை வச்சோம், எதுக்காகடா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லும் போது, அப்பா மியா அம்மா தான் வந்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல, ஏன்டா இப்படி போய் சொல்ற அப்படின்னும் போது, இல்ல உண்மையாவே அவனை நான் தள்ளி விட்டேன், ஆனா எங்க இருந்தோ கல்லு வந்துட்டு அவன் மேல விழுந்தது, அது எனக்கு நல்லா தெரியும், இதை வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். உடனே உஷாரான மியா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட அசிஸ்டன்ட் கையை பிடிச்சி, பாத்தியா உன் கையில கூட இந்த பவுடர் எல்லாம் ஒட்டி இருக்கு, நீ தானே இந்த வேலை பண்ண, எதுக்காக, எனக்காக நினைச்சு நீ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டியா என்ன, அது சின்ன குழந்தை அப்படி இப்படின்னு ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் இங்க இருந்து போங்க, என் பிள்ளைங்களும் சரியில்லை, இங்க வேலை செய்யறவங்களும் சரியில்லை, இந்த பசங்க வீட்டை விட்டு ஒரு வாரத்துக்கு வெளியில வரக்கூடாது, இவங்களை உள்ளேயே போட்டு அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு ஹீரோயினை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றான். தயவு செஞ்சு என்னை விட்டுரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டியும் வந்துட்டா, அவளை கவனிக்கிறதுல மட்டும் உன்னோட கவனத்தை செலுத்தி என்னை பத்தி கவலைப்படாது அப்படின்னு சொல்லும் போது, எது மாறினாலும் என்னோட காதல் மாறாது, நான் என்னைக்கு உன்னை முதல் முறை பார்த்தனோ அப்பல இருந்து உன் மேல வச்ச காதல் இப்போ வரைக்கும் வந்து எனக்கு மாறவே இல்லை, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேன்னு மட்டும் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்றான். குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கா. மரியாதையா எங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் ஹீரோவோட வாழ்க்கையில நடந்தே இருக்காது. பல ஆண்டு கண்ணத்திலே விடுறா. அதிர்ச்சிக்குள்ளாயிட்டான் ஹீரோ. இப்ப என்ன, நான் உன்கிட்ட வரக்கூடாது அவ்வளவுதானே, நான் என்னோட புது பொண்டாட்டிய தேடி போகணும், அவ கூட சந்தோஷமா இருக்கணும், குழந்தை பெத்துக்கணும், அதான உனக்கு தேவை, அதையே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோவமா ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். எப்ப அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா மாதிரி உடனே போயிட்டான் பாத்தியா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா ஹீரோ போனதுக்கு அப்புறமா. கோவமா போன ஹீரோக்கு மனசே வரல. அதனால ஹீரோயினே பார்க்கலான்னு திரும்பி வரான். பார்த்தா ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்கா. குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து வாயை திறந்து சத்தமா ஹீரோவையே திட்டிக்கிட்டு இருக்கா. அடியே குளிக்கும் போது கூட எனக்கு சாபம் விட்டுட்டு தான் குளிப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துடுறான். உனக்கு அறிவு இல்ல, ஒரு பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு நீ எப்படி உள்ள வருவ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். மரியாதை எழுந்து வெளியில வா அப்படின்னு ஹீரோயினை இழுக்கிறதுக்கு போறானா, அவனுமே அந்த இதுலயே டப்ல விழுந்துடுறான். இது பாரு, உனக்காக தான் நான் வந்தேன், உனக்காக தான் நான் இருக்கேன், உனக்காக தான் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சென்டிமெண்டா பேசுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு பதில் தெரியாம சைலண்டா இருக்கா. ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்புறம் தான் வந்துட்டு லைட்டா தெரிய ஆரம்பிக்குது, நம்ம ஹீரோயின் மேக்கப் தானே போட்டுட்டு இருக்கா, இன்னும் தழும்பு இருக்கா மாதிரி, அவளுக்கு தான் சரியாயிருச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. மரியாதையா சொல்லு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். உடனே ஹீரோயின் இல்ல நான் தான், நீ தப்பா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றா. வேகமா இழுத்து அவளோட முதுவை பாக்குறான். ஆக்சுவலா முதுகுல வந்து ஒரு டேட்டூ போட்டிருப்பாங்க போல, அந்த டேட்டூ வந்து அப்படிதான் இருக்கு. அப்ப ஹீரோயின் தான் வேற எப்படி இவளுக்கு இந்த தழும்பு போச்சுன்னும் போதுதான் கேக்குறான். இவளும் சொல்லிடுறா, எனக்கு எப்பயோ சரியாயிடுச்சு, எனக்கு தான் வந்து உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு ஹீரோயின் படுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ வேற ரொம்ப பொறுப்பா நல்ல ஒரு புருஷன் மாதிரி இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ இங்க இருந்து வெளியில போ அப்படின்னும் போது, கவலைப்படாத நான் போயிடுவேன்,
நீ தூங்கின பிறகு போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயின் மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும்போது பார்த்தாதான் தெரியுது ஹீரோ மேலே கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், ஒரே அலறி அலறி எட்டி ஒரு ஓத விடுறா. இந்த நாட்டுல இதெல்லாம் பண்ணவே கூடாது தெரியுமா, புருஷனை வெளியில தள்ளி கதவை சாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் தூக்கி கடாசி வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. எல்லாத்தையும் கூட போனா போதுன்னு மன்னிச்சிருவேன், ஆனா என் தலைமுடியெல்லாம் சிக்காக்கி வச்சுட்டா, இது சிக்கெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா, அதை நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கார பொண்ணுகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். மகாராணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தளபதியோட ஒய்ஃப் கிட்ட இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கிஃப்டை கொடுத்து அமைச்சிருக்காங்க அவங்க பையனை காப்பாத்துறதுக்காக. ஆனா இவ மியா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் அவ எடுத்துக்கிட்டு ஹீரோயினுக்கு ஒரே ஒரு சின்ன வளையல மட்டும் கொடுத்து இதை கொண்டு போய் அவகிட்ட கொடு, இந்த ஒரு வளையல் மட்டும்தான் அவளுக்கு மிஞ்சும், இனி தளபதியாரோட பொண்டாட்டி அப்படின்னா அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் சூப்பரா ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்காக. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம மகாராணி வந்துட்டு இவங்க எல்லாரையும் சாப்பிடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இவ வந்து இருக்கிற எல்லாமே அவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் மாறி மாட்டிக்கிட்டா. இப்பதான் ஹீரோயின் வந்து முறையா வந்து மேக்கப் எல்லாம் போடாம, அதாவது மேக்கப்னா அந்த தழும்பு இருக்கிறத வரையாம அவ அப்படியே வரா. அது மட்டும் இல்லாம சூப்பரா ரெடியாகி வராளா. இவ எதுவுமே போடல நம்மள மாதிரி, அப்பவும் இவ மட்டும் இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்ற மாதிரி அவளுக்கு பொறாமையா இருக்கு. நீ என்ன பண்ற, பின்னாடி வண்டியில குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துரு, நான் வந்து அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வண்டியில ஏறி போயிடுறாங்க. இவளுக்கு கடுப்பாகுது. ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னு கூட யோசிக்காம இவர் வேற பொண்டாட்டியை பார்த்து பயங்கரமா வழி ஆரம்பிச்சுட்டாரு. நீ இவ்வளவு நாள் இந்த அழகை எங்கதான் மறைச்சு வச்சிருந்தேன்னு தெரியலன்னும் போது என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு திட்டுறா. இந்த நேரம்னு பார்த்து வண்டி தடம் பொருளுது. உடனே ஹீரோ போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அடைய என்னடா பண்றீங்க, நான் ஒருத்தன் இங்க இருக்கண்டான்ற மாதிரி அந்த குழந்தைய நான் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு கண்ணையே மூடிக்கிச்சு. ஆள் வளர்ந்துருக்கியே தவிர கொஞ்சம் கூட அறிவே வளரல அப்படி இப்படின்னு ஹீரோயின் திட்டிக்கிட்டே இருக்கா. என்ன பண்றது, இந்த மாதிரி ஏதோ தெரியாம ஆக்சிடென்டா நடந்தாதான் என் வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அங்க போனா மகாராணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு உன்னோட பொண்டாட்டிக்கு கொடுத்து அனுப்பின நகை எல்லாமே இவ போட்டுக்கிட்டு இருக்கா, எதுக்காக அப்படின்னும் போது உடனே மியா வரா, நானும் அவரோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து பொண்டாட்டி கிடையாது, அவ தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு செம்ம கோவம் வருது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அங்க மகாராணியும் இளவரசரும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே, என்னம்மா நான் கொடுத்து அனுப்பின எதுவுமே உனக்கு பிடிக்கலையா, ஏமா எதுவுமே போட்டுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ மகாராணி, நீங்க கொடுத்தது எனக்கு அப்படின்னு நினைச்சு நானே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே விழுந்துடுறா. அப்பதான் இளவரசர் என்ன சொல்றாருன்னா, நீ மகாராணியே அவமதிச்சிட்ட, அதாவது அவங்க கொடுத்த எல்லா பொருளையும் சேர வேண்டியவங்களுக்கு கொடுக்காம நீயே எடுத்துக்கிட்ட, அதனால 7 நாளுக்கு நீ இந்த ஊரோட தெரு பூராவும் நீ தான் பெருக்கணும், ஆனா முகத்தை மட்டும் நீ எந்த காரணத்துக்கு மூடவே கூடாது, நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கை கொடுக்க வராரா. உடனே ஹீரோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் இளவரசி, அதுக்கப்புறம் எல்லாரும் தப்பு தப்பா பேசுவாங்க, அதுவும் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு தப்பான பேர் வரக்கூடாது, அது கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க, இனிமே என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுறான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் நடந்து எங்கேயோ போயிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கால் தடுக்கி கீழே விட போறா. இப்ப புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவர் வந்து அப்படியே ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாரு. பிடிச்சது மட்டும் இல்லாம இவளோட கால் சுளுக்கிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அந்த காலையும் சரி பண்றாரு. இவருக்கு ஹீரோயினை பார்த்த உடனேயே பார்த்ததும் பயங்கரமான ஒரு லவ் வந்துடுது. உங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சரியா, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு போறாரு. அப்பதான் அவர் கொஞ்சம் தொலைவு போயிட்டு அவர் கூட இருக்க ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என் பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான் இல்லையா, அந்த பொண்ணு அவன் லெட்டர்ல வர்ணிச்சு எழுதிந்ததை பார்க்கும் போது எனக்கு இந்த பொண்ணு ஞாபகம் தான் வருது, ஒரு வேளை இவ அவளா இருப்பாளோ அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இவர் யாருன்னா, அந்த குட்டி பையன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான் வந்து ஹீரோயின் தூக்கிட்டு வந்து வளர்க்குறா இல்லையா, அந்த பையனோட அப்பா தான். இவரும் ஒரு ராஜா, ஆனா இவங்க நாட்டை வேற ஒருத்தவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்றதுனால இவங்க மாறு வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. குழந்தையும் வந்துட்டு கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்க வச்சிருந்திருக்காங்க.
இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்ட மியா வந்துட்டு கரெக்டாகவே புரிஞ்சுக்கிறான் அந்த பையன் யாரு, ஹீரோயின் தான் கொண்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு எதனா ஆச்சுன்னா இந்த ராஜா வந்து சும்மாவே விட மாட்டாருன்றத புரிஞ்சுக்கிறா. இப்பதான் மகாராணிய வந்து பாக்குறாரு இந்த ராஜா. அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாளா எங்களுக்கு மாறு விஷயத்துல இந்த ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி. என் பையனை கூப்பிட்டுக்கிட்டு நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க கிட்டதான் உங்க புள்ள வளர்றான் அப்படின்றத சொல்லும் போது என்னது அவனோட அப்பா இவரா, அப்பனா இவங்க வந்துட்டு ஒரு ராஜ பரம்பரையா அப்படின்னு ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது. அந்த டைமுக்கு வேகமா ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த குட்டி பையனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் வந்து வாயிலெல்லாம் நேர தப்புற மாதிரி படுத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அழுதி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன நடந்திருந்தாலும் சரி என் பிள்ளைக்கு மட்டும் எதுனா ஆயிருந்தது உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எல்லாரையும் மிரட்டுறாரு. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பையனும் அந்த பையனும் 2 பேருமே தான் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க போல. அதுலதான் யாரோ எதையோ கலந்து வச்சுட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நம்ம இப்படி பேசிக்கிட்டு இல்லாம இவனை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் பாக்கணும் அப்படின்னு சொல்றா. கடைசியா கல்லுப்பெல்லாம் போட்டு தண்ணியில கரைச்சு அவன் பையனோட வாயில ஊத்தி விடுறாங்க. உடனே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறான். அந்த பையனும் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, 1/2 மணி நேரமா இங்க இருந்த எல்லாருமே இங்க லைன்ல நில்லுங்க, ஒரு பக்கெட்ல உப்பு தண்ணியை கலந்து வச்சிருக்கேன், அதுல எல்லாரும் கையை விட்டு காட்டுங்க. அந்த வகையான ஒரு பாய்சனை கலந்திருந்தா அவங்க கையில ரியாக்ஷன் காட்டும் அப்படின்னு சொல்றா. உடனே வந்துட்டு அங்க இருக்க வேலைக்காரங்க எல்லாம் வந்து கையை விட்டு விட்டு காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு மியா இருக்கா இல்லையா, அவளுக்கு இப்பவே வந்து கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. இவளே தான் வந்து விஷத்தை வச்சா போல. நடுங்கிக்கிட்டே போனவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பக்கெட்டையே மொத்தமா கீழே தள்ளி விட்டுறா. இவ தான் 1 நம்பர் பைத்தியம், இவளுக்கு படிப்பறி கிடையாது. இவ சொல்றதையும் நீங்க எல்லாம் நம்பி எங்களெல்லாம் பண்ண வைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு கத்துறா. அங்க வந்து இளவரசர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளையே சுத்தி சுத்தி வரான். அவன் வந்து இவளோட கையை நோட் பண்ணிட்டான் போல. அவ பக்கெட்டை தள்ளும் போது கொஞ்சம் தண்ணி வந்து இவ கையில தெரிச்சிருக்கு. பார்த்தா இவளோட நெகத்துல எல்லாம் கலர் மாறிடுச்சு. எதுக்குடி இப்படி பண்ண அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, நானும் உன் பொண்டாட்டி தானே, எனக்காக நீ ஒரு நாள் நின்றுக்கியா, நான் உனக்காக எவ்வளவோ பண்ணத்துக்கு ரெடியா இருந்தேன், ஆனா நீ ஒரு நாள் கூட என்ன பொண்டாட்டியா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலதான் கோவப்படுறா. கடைசியா ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, இதை பாரு, நான் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்னா எனக்கு வேற வழி இல்லை, நானே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றேன், உனக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் செல்லுபடியே ஆகாது, அவனுக்கும் அவளுக்கும் மட்டும்தான் இனிமே வந்து கல்யாண பந்தம் இருக்கு, அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த குடியுரிமையே பறிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எக்கச்சக்கமான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்றாரு. கடைசியில அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவுக்கு சாபம் விட்டுக்கிட்டே போறா. உண்மையா நான் சொல்றேன், எங்க அப்பா உன்னை காப்பாத்தினாரு, ஆனா அதுக்கு நீ எதுவுமே என்ன பண்ணாம கல்யாணம் பண்ணாம கூட இருந்திருக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு உனக்கு மனைவின்ற ஸ்தானத்தையே எனக்கு தரவே இல்லை பத்தியா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் இதை போட்டுதான் அழகாயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ செஞ்சு கொடுத்தா இல்லையா மியா, அந்த கிரீமை திருட்டுத்தனமா எடுத்து போட்டுன்னு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. மியா பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இவ எனக்கு மருமகளா வேணாண்டா அப்படின்னும் போது, அப்பனா நீ வந்து உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு, இல்லைனா உன்னையே நான் நாடு கடத்திடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பயமுறுத்திடுறான். அப்பதான் அந்த கிரீம் பாக்ஸை பாக்குறாங்க. இதை எடுத்து நீங்க போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன் நான் போட்டா என்ன, இது என் வீடு தானே, எங்க இருக்க எல்லாம் என்னது தானே, ஏதோ லைட்டா சும்மா எடுத்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், இதுல என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போதே அவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க. மூஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுது. அவங்க அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் இங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் கட்டி பிடிக்கல, ஹீரோ கட்டி பிடிக்கிறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல எல்லாமே சரியாயிடுச்சு, நம்ம 2 பேரும் ஒத்துமையா இனிமே ஒன்னா வாழணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை அப்படின்னும் போது ஹீரோயின், நீ நல்லவன் தான், நான் இல்லைங்கள, ஆனா இந்த லவ் ஏத்துக்க என்னால முடியாது, தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்ற. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து அவளுக்கு என்னைக்கும் நான் டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இன்னொருத்தன் அவ மூச்சு காத்து கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா, எனக்கு தான் அவ அப்படின்னு சொல்றான்.
இன்னொருத்தன் என் புள்ளைய அவளை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, அவதான் எனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிறான். அடே என்னடா பண்றீங்க, அவ என் பொண்டாட்டிடா, தயவு செஞ்சு நீங்கெல்லாம் இங்கே இருங்க, நாங்கெல்லாம் குடும்பமா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்ற போது என் குடும்பமா அங்கதான் இருக்கு, என் புள்ள இருக்கான், அப்ப அது எனக்கும் தான் குடும்பம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏய் நான் இளவரசன், நான் எங்க வேணாலும் யார் வீட்டுல வேணாலும் நான் போய் சாப்பிடலாம், அதெல்லாம் நீ தடுக்க முடியாது அப்படின்னு இளவரசர் சொல்றாரு. ஐயோ டே, ஓனர் ஆஃப் த கம்பெனி நான்டா அப்படின்னு ஹீரோ நடுவுல மாட்டிக்கிட்டு புலம்புறான். மாறி மாறி இவங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கதை ஹீரோவால பார்க்க முடியல. இருந்தாலும் ஹீரோ என்ன பண்றது, ஹீரோயின் தான் இப்போவோ அப்போ புட்டுக்கிட்டு போயிடலான்ற மாதிரி இருக்கா இல்லையா, அதனால ஹீரோ சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா 3 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஐயோ எங்களுக்கு சோறு தான் முக்கியம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இதோடைய இந்த டிராமா முடியுது. ஸோ ஹீரோயின் யாரு கூட சேர்ந்தா அப்படின்றது நமக்கு இது காட்டவே இல்லை. நீங்களும் உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்ததோ அவங்க கூட பேரா சேர்த்து வச்சிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கூடயே சேர்றது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் சுவாரஸ்யமா நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.